அனைவருக்கும் என் இனிய வணக்கம். தொடர்ந்து தர்மராஜா கோயில்கள் என்று அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? பதிவுல சென்னையில் கிராம தேவதைகள் என்ற பகுதியில நம்ம தர்மராஜா கோயில்கள பார்ப்போம். நெறைய தர்மராஜா கோயில்கள் அந்த ஊர்லலாம் இருக்கு அப்படின்னு இந்த புத்தகத்துல நான் படிச்சேன். இது மகாபாரதத்துடைய தொடர்புடைய கதாபாத்திரங்கள் அமைந்துள்ள திருக்கோயில்கள். இவைகளில் அடக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரும்பாலும் சென்னையில் ஒவ்வொரு பகுதியிலும் தர்மராஜா கோயில் அமைந்துள்ளது. வருடந்தோறும் ஆடி மாதம் காப்பு கட்டி விரதம் இருத்தல், கூழ் வார்த்தல், தீமிதி, மகாபாரத கதைகளை சொல்லுவார்களாம். தர்மராஜா கோயில்களில் நடைபெறுகின்றது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த தர்மராஜா கோயில்களிலே நடைபெறுகிறதாம். 18ஆம் நாள் ஒரு 18 நாளுக்கு பாரத கதை விரிவு, காப்பு கட்டி கொள்ளுதல், விரதம் இருந்து தீ மிதித்தல் ஆகியவை இன்னும் நடந்து கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சில தர்மராஜா கோயில்கள் இவை எல்லாமே எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த தர்மராஜா கோயில்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சென்னை ஆலந்தூரில் அமைந்துள்ள ஆர்.டி. லாரி தர்மராஜா திருக்கோயில் பிரங்கி மலை என வழங்கப்பட்ட இந்த பகுதியில் முன்காலத்தில் இருந்து தர்மராஜா கோயில் பின்னர் அந்த கம்பெனியாரின் ஆளுகையில் கீழ் வந்ததால் அது ஆர்.டி. லாரி, அதாவது ஆயுதம் ஏந்திய காவலர் புழங்குமிடமாம். அது அவர்கள் இந்த கோயிலை அவங்களோட பொறுப்புல எடுத்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் அதாவது மரத்தாலான கிருஷ்ணர், திரௌபதி, போதுட் ராஜா, புறப்பாடு தெய்வங்கள் இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்த நிலை மாறி இப்போ என்னன்னா துப்பாக்கி குண்டுகளால் உருவாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில். எனக்கு இது விளங்கலை. துப்பாக்கி குண்டுகளால் உருவாக்கப்பட்ட உலோக சிலைகள் மாறுபட்டு புறப்பாடு செய்யப்படுகிறது. அதாவது இந்த சிலைகள் உலோகத்தால் மாற்றப்பட்டு இப்பொழுது புறப்பாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கால மாற்றத்தின் கருவறை முன் மண்டபம், மகா மண்டபம், ராஜகோபுரம் என விரிந்து விட்டாலும் கூட, அதாவது விரிவடைந்து பெருசாக கட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த திரௌபதி அம்மன் கோயில் இன்னும் ஆர்.டி. லாரி தர்மராஜா கோயில் என்றே வழங்கப்படுகிறது அப்படின்னு இங்கே போடப்பட்டிருக்கிறது. அதாவது திரௌபதி அம்மன் கோயில் முன்பு ஆர்.டி. லாரி தர்மராஜா கோயில் என்று இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம அந்த ஊரில் அங்கே போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய